இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக, ஆச்சரியமாக, மேன்மையாக கர்த்தர் உங்களை நடத்தட்டும் என்று விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பதிலுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜெபித்த அநேக காரியங்கள் உண்டு. நிறைய விஷயங்களில் நான் இந்த காரியத்தில் எனக்கு எப்போ பதில் வரும், எப்படி இந்த காரியம் நடக்க போகிறது, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப விசுவாசமாக நிற்கிறேன், இந்த காரியத்தை எப்படியாவது கர்த்தர் செஞ்சிருவார். என் மகளுக்கு ஒரு திருமண காரியத்தை, என் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை, என் சபையில் ஒரு வளர்ச்சியை, என் ஃபேமிலியில் ஒரு சமாதானத்தை, என் சரீரத்தில் நல்ல ஒரு சுகத்தை, ரொம்ப போராடி சில விஷயங்கள் வாங்கின மாதிரியே இருக்குது. ரொம்ப போராட்டத்தின் மத்தியில் தான் லைஃப் போயிட்டே இருந்த மாதிரி இருக்குது. ஒரு டக்குன்னு ஒரு நினைச்சோம் ஒரு காரியம் அது நடந்த மாதிரியே இல்லை. ரொம்ப அழகாய் ஆண்டவர் எழுதி வைக்கிறார். 121 சங்கீதம் 2வது வசனத்தில், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் ஹூ மேட் ஹெவன் அண்ட் எர்த் என்றார். எனக்கான உதவி ஆண்டவர் ஒருத்தர் மாத்திரமே சரியான நேரத்தில் ஆண்டவர் கொடுக்க முடியும். சில விஷயங்கள், சில காரியங்கள் என் வாழ்க்கையில் தாமதித்து கொண்டே இருக்கிற, தாமதிக்கிற காரியத்தில் சிறப்பான ஒரு பதிலை எதிர்பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தாமதிக்கிற காரியத்தில் கர்த்தர் சிறப்பான ஒரு பதிலை கர்த்தர் ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு விஷயம் உங்களுக்காக கர்த்தர் ஸ்பெஷலாக கர்த்தர் ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கிறேன். அதை நான் ரொம்ப ஆழமாய் நான் அதை உணர்கிறேன். நான் அதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஆண்டவர் தான் நான் சார்ந்திருக்கிறேன். ஆண்டவரிடத்துல தான் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆண்டவர் தான் எனக்கு இந்த காரியத்தை தரேன். என் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியையும், என் சபையில் ஒரு வளர்ச்சியையும், என் குடும்பத்தில் ஒரு வளர்ச்சியையும், நான் சின்ன சின்ன ஆசைகள், சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டே இருந்தது போல தோன்றுகிறது. கர்த்தர் இன்றைக்கு அற்புதமாக உங்களுக்கு சொல்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ரொம்ப அழகாக எழுதுகிறார். கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய அற்புதமான ஆசீர்வாதங்கள் வேதாந்தத்தில் ரொம்ப அழகாக எழுதி வைக்கிறார். சங்கீதக்காரன் எழுதும்போது எழுதுகிறார், 62 சங்கீதம் 5வது வசனத்தில், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்க என்ன நம்பிக்கையா நீங்க ஜெபித்துட்டு இருக்கிறீங்களோ, எதை எதிர்பார்த்து கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, நிச்சயம் நடக்கும். சோர்ந்து போகாதீங்க, நிச்சயமா நடக்கும். தாமதிக்கிற காரியத்துல கர்த்தர் ரொம்ப சிறப்பா கர்த்தர் காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமா வரும். நீங்கள் நம்புகிறது அவரால் வரும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியங்களை ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்வார். நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது என்று ஆண்டவர் ரொம்ப அழகாக எழுதுகிறார். நீதிபதிகள் 16:33 வாசிக்கும் போது, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தராலே வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 37 சங்கீதத்தில், என் ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும். எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கிற ரட்சிப்பாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு ஜெயமாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கிற ஞானமாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் இந்த காரியம் எப்படி நடக்க, இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன், யாருக்கிட்ட இதை கொடுத்து செய்யணும், இந்த காரியத்தில் நான் எப்படி இதை ரொம்ப ஞானமாக ஹேண்டில் பண்ணணும், இது எல்லா காரியத்தையும் கர்த்தர் ரொம்ப நேர்த்தியாக கர்த்தரிடத்திலிருந்து காரியங்கள் ஜெயமாக வரும். தாமதித்து கொண்டிருக்கிறது பயப்பட வேண்டாம். தாமதிக்கிற காரியத்தில் கர்த்தர் ஜெயமான ஒரு முடிவை வைத்திருக்கிறார். நிச்சயமா சோர்ந்து போகாதீங்க. ஜெயமா கர்த்தர் காரியங்களை அழகா முடிய பண்ணுவார். கர்த்தரிடத்திலிருந்தே உங்களுக்கு சகலமும் நடக்கும். நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். தேவனே, நிறைய நாட்கள் காத்திருக்கிற, போராடி கொண்டிருக்கிற காரியத்தில் நம்புகிறது கர்த்தரால் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பலனெல்லாம், எங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து தான் வர முடியும். நீங்கள் தான் எங்களுக்கு அந்த நன்மைகள் எல்லாம் கொடுக்க நீர் உண்மையில் ஆண்டவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. கர்த்தர் காரியங்களை ஜெயமாக, மேன்மையாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நிறைவாய் நடத்தி தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணி தொடர்ந்து உடைய கிருபை அதிகமாய் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. God will be with you. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரிடத்திலிருந்து சகலமும் வரும். சோர்ந்து போகாதீங்க.